ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடிய இந்த ஒரு ரகுவுக்கு நடந்த சம்பவத்தை கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அப்படி இவருக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாள் இந்த ரகுவுக்கு நைட்டு 2 மணிக்கு அன்னோன் கால் வருது. ஹலோ ஆம்புலன்ஸா, சீக்கிரம் இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வாங்க, ஒரு உயிரிங்க போராடிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த ரகுவும் எதை பத்தியும் யோசிக்காம அந்த ஆம்புலன்ஸை எடுத்துட்டு போன் கால் வந்த அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்க்கும்போது அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா, சுத்தி முத்தி காடுகளா இருந்துச்சு. அப்போதான் இவருக்கு தெரிய வருது அது ஒரு மலைப்பாதைன்னு. இந்த ரகுவும் அந்த ஆம்புலன்ஸை விட்டு இறங்கி பார்க்கும்போது அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆன மாதிரி எந்த ஒரு தடயமும் இல்ல. அந்த சமயத்துல சுத்தி முத்தி ஏதோ ஒரு அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்டிருக்கு. இந்த ரகுவும் பயந்து இந்த இடத்தை விட்டு கிளம்பிடலான்னு ஆம்புலன்ஸை எடுத்துட்டு வேகமா அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. அப்படி இவரு போயின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் அவரோட ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடி கிராஸ் ஆகுது. இந்த ரகுவும் அந்த உருவத்தை ஆம்புலன்ஸ்ல ஏத்திடுறாரு. இந்த ரகுவும் பயத்துல ஐயோ நம்ம ஆக்சிடென்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு ஆம்புலன்ஸை விட்டு இறங்கி பார்க்கும்போது ஆக்சிடென்ட் ஆன அந்த ஒரு நபர் அந்த இடத்துலயே இல்ல. அப்போதான் இந்த ரகுவுக்கு தெரிய வருது இவர் ஆக்சிடென்ட் பண்ணது ஒரு மனுஷனை கிடையாது அப்படின்னு. பயத்தோட உச்சத்துக்கு போன இந்த ரகு ஆம்புலன்ஸை எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு வேகமா கிளம்புறாரு. அப்படி இவர் போயின்னு இருக்கும்போது அந்த சமயத்துல அந்த ஆம்புலன்ஸோட பின்பகுதியில யாரோ பலமா தட்டுற சத்தம் கேக்குது. அந்த சமயத்துல இந்த ரகுவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நேரத்துல இவரு அது யாரா இருக்கும்னு ஆம்புலன்ஸை நிப்பாட்டிட்டு போய் பார்க்கும்போது இவருக்கு ஏதாவது உயிர் சேதம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு இவரு பயந்து அந்த இடத்தை விட்டு வேகமா போயிடுறாரு. அப்படி இவரு ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து சேர்றாரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் இவரும் ஆம்புலன்ஸை விட்டு இறங்கி அந்த நபர் யாரா இருக்கும்னு அந்த ஆம்புலன்ஸோட பின் டோரை ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. அந்த ஆம்புலன்ஸ்குள்ள பேஷண்ட்டுங்களை படுக்க வைக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ல ரத்தங்கள் தெளிக்கப்பட்டு இருந்துச்சு. இதுல பயங்கரமான விஷயம் என்னன்னா, அந்த ரத்தம் ஈரமாவே இருந்திருக்கு. அதை பார்த்த இந்த ரகுவுக்கு ஈர கொலைய நடுங்கி போயிடுச்சு. இதை பத்தின உங்க கருத்தை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் தரமான சம்பவங்களை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.